சேலம் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சரக்கு பெட்டியின் மேற்கூரையில் துளையிட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் அளித்த தகவல்களின் அடிப்படையில் கொள்ளை சம்பவம் எப்படி நிகழ்ந்தது என இப்போது பார்க்கலாம். சேலத்திலிருந்து விருத்தாச்சலம் வழியாக சென்னை எழும்பூர் வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலின் மேற்கூரையில் துளையிடப்பட்டுள்ளது. ரயில் பெட்டியில் பயன்படுத்தப்பட்டுள்ள இரும்பு மிகவும் வலிமையானது என சொல்லப்படும் நிலையில் இந்த கொள்ளை அரங்கேறியுள்ளது. ரயில் பெட்டியை பொறுத்தவரை அதன் மேல் தகடானது 1.66 மில்லிமீட்டர் தடிமன் கொண்டது. அதேவேளையில் பெட்டியின் உள்ளே அதாவது கீழ்த்தகடு 0.5 மில்லிமீட்டர் தடிமன் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. கொள்ளையர்கள் 1.66 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட மேல்தகட்டை கத்திரி கொண்டு துளையிட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அதேவேளையில் கீழ்த்தகடானது ஆக்சா பிளேடு கொண்டு அறுக்கப்பட்டு 1 அடிக்கு 1 அடி என்ற அளவில் செவ்வக வடிவில் துளையிடப்பட்டுள்ளது. ஒரு ஆள் உள்ளே இறங்கும் அளவுக்கு வலுவான இரும்பில் இப்படி துளையிடப்பட்டுள்ளது. ரயில் பெட்டிகள் குறித்து நன்கு அறிந்த நபர்களே இத்தகைய கொள்ளையில் ஈடுபட்டிருக்க முடியும் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகப்படுகின்றனர்.